అవును రాజా నీకు స్వప్న రాజా ఈ భాష లేనప్పుడు అవును రాజా ఇచ్చిన నీకు కొట్టు రాజా నడిపించే రాజా అవును రాజా ఎంత నీ వాక్యం బిడ్డ కూడా ఉంటే ఆశీర్వదించి అవును రాజా నీ వాక్యం ద్వారా అవును రాజా మా హృదయం కన్నులు తెరవబడమని నేను వేడుతున్నాం రాజా అవును రాజా నీ వాక్యం ద్వారా మమ్మల్ని మాట్లాడమని నేను వేడుతున్నాం రాజా ఏసప్ప నువ్వు గొప్ప దేవుడు రాజా నువ్వు నిమిదాంట్లో నడిపించే రాజా అవును రాజా ఏసప్ప అవును రాజా నీ బిడ్డ ఎంతో జనం రాకుండా ఉన్నప్పుడు కూడా వాళ్ళు కూడా వచ్చారని కూడా నువ్వు గొప్ప సహాయం చేయమని వేడుతున్నది ఏసప్ప నీకు సాధన రాజా అవును రాజా ఇచ్చిన కాలంలో ఈ కూడా చేతులు కూడా ఇంకా ಹೆಚ್ಚಿನ ರೀತಿలో బలపరచమని యేసయ్యా వేడుతున్నాం తండ్రి ஆமென். இப்போதுமாக இந்த நாளை கொண்டாடுகிற நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறோம். நாம் ஒரு கோரஸை பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவனே தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவனே தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தானைக்கும் ஸ்தலமே தந்தனத்தாய் மத்தியிலா. தேவன் தானைக்கும் ஸ்தலமே தந்தனத்தாய் மத்தியிலா. தேவன் தாமவரன் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இப்போதுமாக சகோதரன் சுனில் இன்றைக்கு பிறந்தார். ஆகவே நாம் அவனுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னம் பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடப்பட கடவர் என்பது கிருபை. அவருடைய கிருபைக்கு மேலான ஒன்றுமில்லை. எல்லாமே வானம் பூமி சகலமும் நிற்கிறது அவருடைய கிருபை. அதை உருவாக்குறது அவருடைய கிருபை. அதை நடத்துகிறது அவருடைய கிருபை. அவைகளெல்லாம் அவருடைய சட்டத்தை கீழ்ப்படுகிறது அவருடைய கிருபை. மனிதனை உருவாக்குறது அவருடைய கிருபை. மனித பாவத்தை சுமந்தது அவருடைய கிருபை. அதை கழுவினது அவருடைய கிருபை. நித்தியத்தை கொண்டு சேர்க்கிறது அவருடைய கிருபை. எல்லாமே அவருடைய கிருபை. ஆகவே நாம் எல்லோரும் ஒரு நிமிடம் அவனுக்காக கரங்களை உயர்த்தி நாம் அவனுக்காக ஜெபிப்போம். எங்கள் கண்மலையில் கொட்டின இருக்கிற பரலோக தேவனே, பரலோகத்திலிருந்து சகலத்தை ஆளுகிற ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமாய் இருக்கிறவரே, சகலத்தையும் ஆறு வார்த்தையினால் உருவாக்கி மனிதனை உருவாக்கி ஆறாவது நாளிலே மனிதனை உருவாக்கின சர்வ வல்லவரே, இந்த காலை நேரத்திலே உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் உம்மை பாடவும் எங்களுக்கு கிருபை தந்து ஆண்டவரே, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் ஒருமைப்படுகிறோ அங்கே வருவேன் என்ற வாக்கின்படி எங்களுடைய மத்தியிலே இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நக்கி கொடுத்தவர்களாகிய 300 பேரை கொண்டு பெரிய காரியங்களை செய்த நல்லவரே, வல்லவரே, இப்போதுமாக சின்னலுக்காக உடைய கருத்தை வருகிறோம். அவருடைய வாழ்க்கையில் நான் மட்டும் உடைய காக்கும் தரும் வல்லமுள்ள கரம் மகிமையுள்ள கரம் அவனோடு கூட இருந்து வாழ்க்கையில் எத்தனை பாடுகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வியாதிகளும் வந்தாலும் ஆண்டவரே தேவரீருடைய வல்லமுள்ள கரம் அவனை பாதுகாத்து ஆசிரியத்தீரை கோடி கொடுத்தவரும் படிக்க ஞானம் கொடுத்தீரை கோடி கொடுத்தவரும் நல்ல வேலையை கொடுத்தீரே அதற்காக போரும் ஆண்டவரே. இப்போ புதிய ஆண்டுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சகலதும் புதிதாய் மாற்றுவேன் என்று உடைய வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையை இவ்வாண்டிலே புதிதாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, அவனுக்கு இரவு நேர வேலையை மாற்றி பகல் நேர வேலையை கட்டளையிட முடியாது வேண்டிக் கொள்கிறோம். அதிகாரிகளும் உங்களுடைய கரத்தின் கீழ் இருக்கிற அந்த பகுதிகளெல்லாம் கண்ணோக்கி பார்த்து உயர் அதிகாரிகளோடு பேசி அவனுக்கு பகல் வேலை
ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஈசாக்கு ஆண்டவரே, உம்மை நம்பும் போது 30 பங்கும் 60 பங்கும் 100 பங்குமாய் ஆசீர்வதித்தீர். மறுபடியும் அவர் உம்மை நேசிக்க போகும் ஆண்டவரே, 1000 பங்கு ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமாக இருந்தது. மறுபடியும் அவன் உண்மைக்காக வாழ்ந்த போது உண்மையை சார்ந்து உண்மையை பற்றிக் கொண்டு உம்முடைய பாதத்தை பின்பற்றினால் ஆண்டவரே, மறுபடியும் அவனை ரெபெக்காவை கொடுத்து கோடாபடியாக பெருக செய்து அவனமாக ஆண்டவரே இந்த சூழலுடைய வாழ்க்கை பிரகாசிக்கவும் அவன் மூலமாக அவனை பெற்று வளர்த்த பெற்றோர்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்ளவும் தேவாவியானவர் உதவி செய்யும். அப்பா, நீங்கள் அப்படியா செய்கிறேன். அவருடைய செய்கிற சுகங்களை கொடும். அவர்கள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்ற வார்த்தையின்படி எப்போதும் சந்தோஷமாயிருக்க உதவி செய்வீராக. அவனுக்கு கொடுத்த சகோதரங்கள் குடும்பங்களுக்காக நன்றி. அவன் மூலமாக குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வேலைகள் உத்தியோகங்கள் உடல் வேலைகளை கொடுத்தவர்களை உயர்வை கட்டளையிட முடியாது வேண்டிக் கொள்கிறோம். குடும்பத்தினரை கொடும் உயர்த்தும் ஆண்டவரே, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வேன் என்று நீ எனக்கு மிகவும் பிரியமானபடியினால் உனக்கு பதிலை கொண்டு வந்தேன் என்று சொன்னீர். வேகமாக உனக்கு பதிலை கொண்டு வந்தேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, பயப்படாதே, கலங்காதே, திகாதே, பதறாதே, பிடங்கள் நீ போரிடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரையிலும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீர். ஆண்டவரே, வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுத்து உனக்கு எட்டாவதும் உனக்கு புரியாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீர். வார்த்தையின்படி அவனுக்கு தாக்குமாறும் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் சபையாய் ஆசீர்வதிப்போம். இந்த புதிய ஆண்டவனுக்கு வெற்றியின் ஆண்டாய், ஆண்டவரை மறுமகிழ்ச்சியின் ஆண்டாய், ஆண்டவரை ஒரு புதிய வாழ்க்கை நீ கட்டிருக்கு. தேசத்திலே, நாட்டிலே, ஆண்டவரை இந்த தேசத்திலே விருத்தமே வேறு காட்ட முடியாது வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆலோசனை கொடும், குழுவிலிருந்து நீக்கடும், அமர்த்தம் பண்ணையிட்டு வழிநடத்தும் நல்லவர்களாய் நல்லவர்களாய் இருந்து வழக்கரை முடிந்து வழிநடத்தும். உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படவும் அநேகரை ஆயத்தப்படுத்தவும் கிருபையும் வல்லமையும் ஞானமும் ஆண்டவரே கட்டளையிட முடியாது வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய நாங்கள் உம்முடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாய் சபையாய் தாக்குமாறும் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தபடியினால் அம்மூலமாய் வருகிற துணி கனம் மகிமை ஆக்குமாராகவும் பெயர் புகழ் அந்தஸ்து பெருமை எல்லாப்பா உமக்கே உரிய உம்முடைய கருத்தை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். பரிசுத்த பரம தந்தை, கர்த்தர் ஜெபத்தை அவனை ஆசீர்வதித்தபடியால் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கை நற்கிரியர்களுக்காக உங்களுக்கு வாழ்த்துகிறேன். இப்போதுமாக வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேத பாகத்தை 2 பிள்ளைகள் மக்கள் ஒரு காரியம் தேடி கொடுத்தவே Isaiah chapter 53. Isaiah chapter 53, verses 1 to 6. The people reply, what would have believed what we reported? What we have seen the Lord's hand in this? It was the will of the Lord that is the servant should grow like a plant taking root in the dry ground. He had no dignity or beauty to make us take notice of him. There was nothing attractive about him, nothing that would draw us to him. We despised him and rejected him. He endured suffering and pain. No one would even look at him. We ignored him as if he were nothing. But he endured the suffering that should have been ours. The pain that we should have borne, all the while we thought that his suffering was a punishment sent by God. But because of our sins, he was wounded, beaten because of the evil we did, we are healed by the punishment he suffered, made whole by the blows he received. All of us were like sheep that were lost, each of us going his own way. But the Lord made the punishment fall on him, the punishment all of us deserve. Luke chapter 15 verses 25 to 32. In the meantime, the elder son was out in the field on his way back.
When he came close to the house, he heard the music and dancing. So he called one of the servants and asked him, "What's going on?" "Your brother has come back home," the servant answered, "and your father has held a prize here because he got back safe and sound." The elder son was so angry that he would not go into the house. So his father came out and begged him to come in. But he answered his father, "Look, all these years I have worked for you like a slave, and I have never disobeyed your orders. What have you given me? Not even a coat for me to have a feast with my friends. But this son of yours wasted all your property on prostitutes. And when he came back home, you killed a praise care for him." "My son," the father answered, "you are always here with me, and everything I have is yours. But we have to celebrate and be happy because your brother was dead, but now he is alive. He was lost, but now he has found." Amen. நம்முடைய இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான சகோதரர் சுனில் அவர்கள் இன்றைக்கு தேவனுடைய செய்தி பிறந்த நாளை முன்னிட்டு வழங்க முடியாது அன்போடு வருகை வருகை என்று அழைக்கிறோம். எல்லோரும் கரைகளை கொண்டு வரவேற்கும். ஒரு சிறிய மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். லாஸ்ட் வீக் பார்க்கும்போது நாங்கள் 70th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதனால் இயேசு கிறிஸ்து நமக்கு நிஜமான சுதந்திரம் என்னன்னு மெசேஜ் கொடுத்துருக்காரு. யோவான் 8:32 31. ಆತನು ಅಗಲಿ ಎಂದು ಅವುಗಳಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡಲು ದೆವ್ವಗಳು ಆ ಮನುಷ್ಯನೊಳಗಿಂದ ಹೊರಗೆ ಬಂದು ಹಂದಿಗಳೊಳಗೆ ನುಗ್ಗುವ ಆ ಗುಂಪು ಓಡಿ ಕಡಿದಾದ ಸ್ಥಳದಿಂದ ಕೆರೆಯೊಳಗೆ ಬಿದ್ದು ಉಸಿರುಗಟ್ಟಿ ಸತ್ತಿತ್ತು. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, "நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்" என்றார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் யாராவது பிரியப்பட்டவங்க யாராவது அவள் ஜெபம் ஸ்தோத்திர தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் ராஜாவே. அப்பா, வாலிப பிள்ளைகளை தகப்பனே, உமக்காக நீ தெரிந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிறந்த நாளை கொண்டாடுகிற உங்களுடைய பிள்ளைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆண்டவரே, நாங்கள் சபையாக பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ இருந்திருக்கிறதை விட 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவர் கர்த்தாவே உன்னோடு கூட இருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு இயேசுவே நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உள்ள பேசுகிற ஆண்டவரே, நீர் பேசுப்பா. அவனை பலப்படுத்தி இயேசுவே, பயங்களை அவனை விட்டு அப்புறப்படுத்தும் இயேசுவே. நீர் அவனுடைய வாயாக இருந்து அவனோடு பேசுவப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவனுக்கு பெற்றோருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு நல்ல பெற்றோரை கொடுத்து நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் அவனுக்கு நன்றி ஆண்டவர் அப்பா. பிள்ளை முழுவதுமாக மறைந்து நீர் வெளிப்படும் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் கர்த்தாவே கவனமாக கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபத்தை முடிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். யூதர்களை பார்த்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் சொன்னார். அடுத்ததாக பார்க்கும்போது யூதர்கள்
நாங்கள் எதற்கும் அடிமையாக இருக்கவே இல்லை, நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று கேட்பார்கள். அதற்கு ஆண்டவர் பாவம் செய்வது எவனும் அடிமையாகத்தான் இருக்கிறான் என்று சொல்கிறார். அதனால் அந்த வார்த்தை நமக்கு முக்கியமாக இருக்கிறது. அது சத்தியத்தை அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதுவே உண்மையான நிஜமான சுதந்திரமாக இருக்கிறது. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வருகை பழைய ஏற்பாட்டில் அநேக இடத்தில் அவரை பற்றி நமக்கு நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். இதுல முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஸ்ரீயானுடைய அந்த சீடை பார்க்கும்போது அது ஜீசஸ் கிரைஸ்ட் அது தெரிவிக்கிறதா இருக்கிறது. அவர் அடுத்ததாக பார்க்கும்போது ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக மோரியா மலைக்கு கொண்டு செல்லும்போது கூட அந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த பலியை தடை செய்கிறார். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை கல்வாரியின் சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவத்திற்காக அந்த இடத்திலே இயேசுவானவர் நமக்காக மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். மார்க் 3:17 செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடி முழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பெர்னகேஸ் என்கிற பெயரிட்டார். ஜான் 3:16 அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அவர் வருகை குறித்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சொல்லும்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மார்க் 3:17 ಜೆಬೆದೆಯನ ಮಗನಾದ ಯಾಕೋಬನ ತಮ್ಮನಾದ ಯೋಹಾನನು ಬೋವೆಗೋಸ್ಕರ ಆದರೆ ಗುಡುಗಿನ ಮರಿಗಳು ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು. இயேசு அதை கேட்டு பிணையாளிகளுக்கு வைத்தியம் தேவை இல்லை, சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஸோ நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமானை தேடி வரவில்லை, பாவிகளை தேடி வந்திருக்கிறார். அவர் நாம் பார்க்கும்போது இந்த உலகத்துல யாருமே நீதிமானா இல்லை, எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கோம். ரோமர் 3:10 சொல்ற மாதிரி நீதிமான் ஒருவனாகினும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நம்ம வாசித்த லூக்கா 15ஆம் வசனம் 1-2 வசனத்தை வாசிப்போம். சகல ஆழக்காரரும் பாவிகளும் அவருக்கு வசனங்களை கேட்கும்போது அவருக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். இந்த 2 கேள்விக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 உவமைகளை சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை கேட்கவும் இருக்கும்.
இரண்டாவது முறை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்கும். மூன்றாவது முறையாக ஒரே விஷயத்தை சொல்லும்போது அது முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கிலீஷில் லாஸ்ட் ஷீப், லாஸ்ட் காயின், லாஸ்ட் சன் என்று சொல்லக்கூடிய இந்த லாஸ்ட் கலைந்து காணாமல் போகும் அந்த பொருட்களையும் மற்ற அந்த ஆடுகளையும் அப்புறம் அந்த குமாரரை பற்றியும் இருக்கும். இதில் முதலாவதாக 100 ஆடுகளிலே ஒரு ஆடு கலைந்து போகிறது. அது ஆடுகள் நம்மளை குறிக்கிறது. ஐசையா 53:6 நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இந்த ஆடுகளை போல ஆடுகளுக்கு ஒரு அசர்டிவ்னஸ் இருக்காது. ஏதாவது எப்பொழுதுமே பயந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்காக தான் அந்த மேய்ப்பனானவன் அதை பாதுகாத்து அதுக்கு அதை நன்றாக புரிந்து கொள்வார். அதே போல இந்த 100 ஆடுகளில் ஒரு ஆடு கலைந்து போன பின்பு அதை தேடி ஏன் போகணும்னு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய தேவன் ஈவன் சிங்கிள் பர்சன் ஒருவரை கூட அவர் நாசமா போகணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அவருக்கு விருப்பம் இல்லை. 1 தீமோத்தேயு 2:4 படிக்கும்போது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதாவது ஒரு ஆத்மா கூட கெட்டடித்து போகாமல் எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். இந்த இடத்திலும் அந்த ஒரு ஆட்டை விட்டு ஏன் அந்த 99 ஆடை விட்டு ஏன் ஒரு ஆட்டை தேடி போக வேண்டும் என்று பார்க்கும்போது, அந்த ஒரு ஆடு என்பது ஒரு மனிதனை குறிக்கிறது. ஒருவனை கூட அப்படி விட்டுவிடாமல் தேடி போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது பார்க்கும்போது, இரண்டாவது உண்மை 10 வெள்ளிக்காசுகளை பார்க்கிறோம். ஒரு ஸ்திரியானவர் 10 வெள்ளிக்காசுகளை இருக்கிறார். அதில் ஒன்று தொலைந்து காணாமல் போகிறது. அந்த நிலையிலும் கூட இந்த ஆடு மற்றும் இந்த வெள்ளிக்காசு இது இரண்டுமே தானாக வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. அதனால்தான் தேவன் தேடி சென்று அதை கண்டுபிடிக்கிறார். இதே போலதான் நாம் படித்த போல ஏசாயா 53:6 நாமும் பாவத்தினால் அழைந்து தவறி அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரே நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார். இது எல்லாருக்குமே ஆண்டவராகிய தேவன் தேடி அவர் கொடுக்கும் ஒரு அன்பினால் அவர் நம்மை தேடி வருகிறதா இருக்கிறது. இந்த மூன்றாவது உவமையை பார்க்கும்போது 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். இதை நம்ம ஹெட்டிங்கா பார்க்கும்போது நிறைய இடத்துல இங்கிலீஷ் பைபிள்லையும் லாஸ்ட் சன் அப்படின்னு தான் இருக்கு, இல்லைன்னா ப்ராடிகல் சன் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா இது ஆக்சுவலா பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் 2 வேர்ட்ஸ் நம்ம படிச்சோம் இல்லையா, அதாவது 2 கேள்விகள் இந்த வேத பாரம்பரியமும் பரிசெயரும் கேட்கிறாங்க. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவிகளோடு சேர்ந்து அவர்களோடு உணவு அளிக்கிறார்கள் என்று. அதற்கு தேவனான இயேசு கிறிஸ்து இந்த உவமையின் நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு விடுதலையை சொல்கிறார். அதை படிக்கும் முன்பதாக இந்த 10 வெள்ளிக்காசுகளில் நம்ம இன்னொரு விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மத்தேயு 6:19-21 19-20. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க
துருவம் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணவிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணவிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இந்த 100 ஆடுகளிலும் கடைசியாக இந்த verse 7 படிக்கிறோம். லூக்கா 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியே verse 10 படிக்கிறோம். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவருடைய கேரக்டர்ஸ் பற்றி குறிக்கிறது. ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், கடவுளின் பண்புகளை பார்க்கும்போது அவர் மிக சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், இஸ் எ கம்பேஷனேட் காட் அப்படின்னு பார்க்குறோம். இந்த 2 உண்மைகளிலும் அவர் அந்த ஒரு கேரக்டரை அவர் வெளிப்படுத்தி சொல்கிறார். 3வது இந்த உண்மையை பார்க்கும்போது இது மனிதன் ஒரு அவனுக்குள்ள ஒரு இந்த செல்ஃப் வில் இருக்கு. அதாவது அவன் சாய்ஸ் பண்ணிக்கலாம். அதனால அவனுக்கு இந்த இடத்துல 3 பேரை குறித்து பார்க்கலாம். தந்தை ஒருவர், மூத்த மகன் ஒருவன், அப்புறம் இளைய மகன் ஒருவன். இது தந்தை ஆண்டவரை குறிக்கிறது. மூத்த குமாரன் யார் என்று பார்க்கும்போது இந்த வேத பாரகரும் பரிசேரும் இவரை குறிக்கிறது. இளையவன் யார் என்று பார்க்கும்போது இந்த ஆயக்காரனும் இந்த பாவிகளுமாக காணப்படுகிறது. இப்போ இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சிறியவன் என்ன பண்றான்னா, அந்த தகப்பன் இடத்தில் போய் எனக்கு சேர வேண்டியதான சொத்துக்களை தாங்க, நான் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்கலாம். அப்போ கேட்கும்போது தந்தை அந்த சொத்தை பிரித்து அவருக்கு கொடுக்கிறார். அது கொடுத்த உடனே அவர் எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போறாரு. போன பின்பு அங்கு அந்த காசெல்லாம் செலவாகி விடுகிறது. செலவான பின்பு அந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. ஏற்பட்ட பின்பு அவன் மிகுந்த ஒரு கீழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். எப்படி என்றால், உணவுக்கு எதுவுமே கிடைக்காமல் பன்றியை அங்கு காத்து அதுக்கு உணவு கொடுக்கிற அதுக்கு உணவை யாரும் சாப்பிடலாமா என்ற ஒரு நிலைமைக்கு வருகிறான். அதை கூட கொடுக்கறதுக்கு யாருமே அங்க தயாரா இருக்கிறார். அந்த நிலைமையில இருக்கும்போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு புத்தி தெளிவாகுது. அதாவது என்னன்னா, நான் என்னுடைய தகப்பனார் வீட்டுல இருக்கிற அந்த வேலைக்காரர்களை பார்க்கும்போது அவர்கள் சாப்பிட்டு உணவு மிச்சமாக போகிறது. ஆனால் நான் இங்கு இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறேனே அப்படின்னு நினைச்சு அவன் அந்த பாவத்தை அவன் நினைச்சு வருதுகிறான். வருதுல அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னொரு விஷயத்தை